பாலசிங்கம், 2 பேர் பேசின கருத்தையும் கேட்டிருப்பீங்க. விசாரணை சரியா நடக்கல, பல டாட் விடை காணாமலே இருக்குது அப்படின்றப்போ இந்த வழக்கு ஒன்று நீதிமன்றத்தின் மூலமாக அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது அப்படின்னாலும் கூட, இன்னொரு பக்கம் இது அரசியல் ரீதியிலான ஒரு நகர்வாக மாறி இருக்குதா? ஏன்னா தொடர்ச்சியாக அதிமுக ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக இருந்துகிட்டு யார் இந்த சார் என்ற கேள்வி எழுப்பிட்டே இருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் எழுப்புவதை விட மக்கள் மன்றத்துக்குள்ள போய் தொடர்ச்சியாக அதை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்றப்போ, ஒரு பக்கம் சட்ட ரீதியிலான நகர்வும், இன்னொரு பக்கம் மக்கள் மன்றத்தை நோக்கிய நகர்வாக இந்த வழக்கு பயணிக்குதா? இதுக்கு திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் எப்படி சமாளிக்க போறீங்கன்ற கேள்வி வரல. இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி பாதிக்கப்பட்டு அதற்கான தீர்ப்பு வெளிவந்திருக்கிறது. இந்த தீர்ப்பும் ஏற்கனவே பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வந்த அந்த தீர்ப்பும் ஒரு நீதிமன்றத்தின் மீதான ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு தருகிறது. ஆகவே இந்த தீர்ப்பை நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். இந்த தீர்ப்பிலே 30 ஆண்டுகள் தண்டனை குறைப்பில்லாத தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது, அபராதமும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பிலே இவர்கள் கேட்கிற ஒரு கேள்வி, அதாவது எதிர்க்கட்சியினர் குறிப்பாக அதிமுகவினர் கேட்கிற கேள்வி, யார் அந்த சார் என்பதற்கான விடை இல்லை, அது குறித்தான விசாரணை இல்லை. இன்னொரு கேள்வி அவர்கள் வைப்பது, நீதிமன்றத்திலே விசாரிப்பதற்கு முன்பாகவே காவல்துறை இது பற்றியான கருத்து சொல்லியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை நீதிமன்றத்திலே விசாரிப்பதற்கு முன்பாக காவல்துறை இது போன்ற கருத்துக்களை சொல்வது ஏற்புடையது அல்ல. இந்த வழக்கில் மட்டுமல்ல, இப்பொழுது அண்மையிலே வடகாடு தஞ்சாவூரில் புதுக்கோட்டையில் நடைபெற்ற அந்த அட்ராசிட்டிஸில் கூட அப்படி நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே காவல்துறையினர் இது சம்பந்தமாக கருத்து சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்ல வேண்டிய அவசியம் காவல்துறைக்கு கிடையாது. இவர்கள் இப்பொழுது எழுப்புகிற கேள்வி, இந்த வழக்கிலையும் நீங்க காவல்துறையை விமர்சிக்கிறீங்க அப்படிதானே? காவல்துறை அவர்களுக்கான பணி அதுவல்ல. கருத்து சொல்வது என்பது ஒரு விசாரணைக்கு வருவதற்கு முன்பாக காவல்துறை எப்படி கருத்து சொல்ல முடியும்? இப்போ இதில் 2 புள்ளி இருக்கு இல்லையா? ஒன்று, ஒரு காவல்துறை என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. நான் எந்த அரசாங்கம் தான் சொல்ல, திமுக அரசாங்கம்னு சொல்ல, அதிமுகவுமே ஒரு கட்டத்தில் இந்த இடத்துல ஆட்சி செய்திருந்தாலும் கூட அதிமுக அரசாங்கத்திற்கான ஒரு குரலாக காவல்துறை ஒலிக்குது அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? அல்லது ஜவஹர் அலி போன்ற அதிமுகவினுடைய தலைவர்கள் விமர்சிக்கிற மாதிரி இதை யாரோ ஒரு சாரை, யாரோ ஒரு அதிகாரியை அல்லது யாரோ ஒரு முக்கிய நபரை மறைப்பதற்காக காவல்துறை முன்னாடி பேசுதா? அதுக்கு தான் நான் வரேன். இப்போ அந்த அவருடைய கேள்வி என்னன்னா, அந்த சாரை பற்றி விசாரிக்கவில்லை, முழுமையான விசாரணை நடைபெறவில்லை என்று கூறுகிறார்கள். தீர்ப்பை அவர்களும் வரவேற்கிறார்கள், அதிமுகவும் தீர்ப்பை வரவேற்கிறது. முழுமையான விசாரணை நடைபெறவில்லை, அப்படி நடைபெற்றிருந்தால் இன்னும் பலர் அதில் சிக்கியிருப்பார்கள் என்பதுதான் அவருடைய கருத்து. ஆகவே அந்த மாணவி சொன்ன அந்த தகவல், ஒரு ஃபோன் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஃபோன் வந்தது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இந்த ஃபோன், இந்த ஒட்டுமொத்தமாக தொலைபேசி, இதுக்கான ட்ராய் எல்லாமே யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? ஒன்றிய அரசு பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அப்படி ஒரு வேளை அந்த ஃபோன் பதிவாகியிருந்தால் அந்த பதிவானதை வாங்கி இந்நேரம் வெளியிட்டிருக்கலாம், ஒரு ஆதாரமாக இந்நேரம் வெளியிட்டிருக்கலாம். ஏன் அதை செய்யவில்லை? எதிர்க்கட்சிகள் இவ்வளவு தூரம் பேசுகிறார்கள், அண்ணன் குறிப்பிடுகிறார். அவர்கள் ஏன் அந்த ஆதாரத்தை வாங்க முடியவில்லை? அந்த ஆதாரத்தை வெளியிடலாமே, அது அவருடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறது. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பிலும் கூட அம்மையார் ஜஸ்டிஸ் ராஜலட்சுமி அம்மையார் அவர்கள் குறிப்பிடுகிறார், யார் அந்த சார் என்கிறதான விளக்கத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு ஃபோன் வந்ததாக குறிப்பிடப்படுகிறது. அப்படி அறிவியல் அடிப்படையில் அவர்கள் குறிப்பிட்டது, அறிவியல் அடிப்படையில் அப்படி எதுவும் இல்லை. அந்த பெண்ணை ஏமாற்ற வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு, அந்த பெண்ணை இணங்க வைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான், பயமுறுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அந்த சொல்லை அவர்கள் பயன்படுத்தியதாக இந்த தீர்ப்பிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இல்ல, அதுதான் அந்த இடத்தை எந்த ஆதாரத்தினுடைய அடிப்படையில் நீதிமன்றம் முடிச்சிடறேன். அப்போ அந்த தீர்ப்பில் 30 ஆண்டுகள் தண்டனை வழங்கியதை ஏற்றுக்கொள்கிற எதிர்க்கட்சியினர் ஏன் இந்த அதே தீர்ப்பில் அதே நீதிபதி குறிப்பிட்டிருக்கிற அந்த தீர்ப்பை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? அந்த கருத்தை ஏன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை? அதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. ஏன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை? தோழர் ஒரு சரியான புள்ளியை தான் தொட்டி சொன்னார். அதாவது அவர் தெளிவாக பேசினார். அவர் அண்ணாது கமிஷனர் செய்தது தப்பு, சொல்லி இருக்க கூடாது, அங்கேயே தவறு நடந்திருக்குங்கிறத ஆணித்தரமா சுட்டி காட்டாரு. தவறு இன்னொன்னு அண்ணா சொல்றாரு, நீங்க அந்த ஆதாரத்தை வெளியிடலாமேங்கிறாரு. நான் சொல்றேன், இந்த ஆதாரத்தை வெளியிடலாம்னா இன்றைக்கு அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் மிரட்டப்படுகிறார்கள்.
ஒன்னே ஒன்று சொல்ற தோழருக்கு தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப சுருக்கமா ஒரு எஸ்ஐடி போடும்போது ஒரு அதிகாரி இந்த எஸ்ஐடி இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருந்து விலகி விடுகிறேன், எனக்கு மிரட்டல் விடுகிறேன்னு சொல்லி விலகினார். ஞாபகம் இருக்கா? அவர்கிட்ட கேட்கலாம். விலகினார் ஞாபகம் இருக்கா? விலகினார். ஏன் விலகினாரு? மிரட்டப்பட்டார். இன்றைக்கு அரசு வெளியீடு, ஒரு அரசு வெளியீட்டினுடைய பத்திரிகை செய்தியில, செய்தி விளம்பரத்துறையில கழக இளைஞரணி தலைவரும் துணை முதலமைச்சரும் உதயநிதி என்று போடக்கூடிய நிலையில இன்றைக்கு அரசு அதிகாரிகள் இருக்கிறார்களே, அது எந்த வகையில சரின்னு தோழர் சேர்த்து சொல்லணும். மிரட்டப்படுகிறார்கள் என்று ஒரு குறிப்பிடுகிறார். அப்படி மிரட்டப்பட்டிருந்தால் அதற்கான ஆதாரம், அதற்கு பின்னாடி ஒரு ஆதாரத்தை நீங்க கொடுக்கலாம்ல. சகோதரி கூட சொன்னாங்க, அந்த ஆதாரத்தை நீங்க கொண்டு வந்து நீங்க வந்து கோர்ட்டுக்கு போறது கூட அப்புறம் இருக்கட்டும், முதல்ல பத்திரிகையாளர்கிட்ட காட்டுங்க. நான் ஒரே ஒரு கேள்வி, அரசுக்கு நீங்க போலீஸ் கிட்ட போறது அப்புறம் இருக்கட்டும், நான் ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்கிறேன். இந்த வழக்கு சம்பந்தமாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியோ அல்லது இந்த மன்றத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஜவஹர்லியோ திரும்ப எழுப்பக்கூடிய கேள்வி வந்து, யார் இந்த சார், ஏன் வந்து சென்னை மாநகராட்சியினுடைய காவல் ஆணையர் வந்து இந்த இதுல வந்து பிரஸ் மீட் பண்ணினாரு அப்படின்றது. இதே மாதிரி இந்த வழக்கு விசாரணை இந்த வழக்கு விசாரணை சரியாதான் நடந்திருக்குது, இதுல இவங்க சொல்லக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் பொய் அப்படின்னு சொல்றதுக்கான 3 காரணங்களை நீங்க சொல்லுங்க, அடுத்து போயிடலாம். எப்படி இந்த வழக்குல இதெல்லாம் சந்தேகம் இருக்குது, இதெல்லாம் சரியா நடக்கல, தீர்ப்பு வந்தாலும் கூட சில நியாயங்கள் வெளியில வரலன்றதுக்கு காரணமா யார் அந்த சாருக்கான விடை கிடைக்கல. ரெண்டாவது, சென்னை மாநகராட்சியுடைய காவல் ஆணையர் இதுல ரொம்ப பதட்டப்பட்டு ஏன் கருத்து சொன்னார் முன்னாடி அப்படின்ற 2 கேள்வி எழுப்புறாங்க. ஒரு 3 காரணங்கள், இந்த வழக்கு சரியாதான் நடந்திருக்குது, குற்றவாளி சரியாதான் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றதுக்கான 3 காரணங்களை சொல்லுங்களேன். குற்றவாளி மிக சரியாக தண்டிக்கப்பட்டிருக்கிறார். 11 குற்றச்சாட்டுகளை விசாரித்து அந்த 11 குற்றச்சாட்டுகளுக்கும் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். 30 ஆண்டுகள் தண்டனை, குறைப்பில்லாத தண்டனையை வழங்கியிருக்கிறார்கள். நான் வந்து தண்டனை வழங்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இல்ல நான் கேட்கிறது, இந்த சந்தேகங்கள்லாம் இதுல வந்து சரி செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு தெளிவா சொல்ல சந்தேகங்கள் சரி செய்யப்பட்டிருக்கிறது தீர்ப்பிலே வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அம்மையார் குறிப்பிட்டிருக்கிறார், யார் அந்த சார் என்பதற்கான விளக்கத்தை அவர்கள் விரிவாக தந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த தண்டனை கொடுத்தது ஏற்றுக்கொள்ளக்கூடிய இவர்கள் அதை பற்றி யார் அந்த சார் என்பதற்கான விளக்கத்தை ஜஸ்டிஸ் தருகிற போது அதை ஏன் ஏற்க மறுக்கிறார்கள்? ஏன் ஏற்க மறுக்கிறார்கள் என்று சொன்னால், 2026 சட்டமன்ற தேர்தல் வருகிற இந்த நிலையில் இதை மக்களிடத்திலே போய் இந்த அரசின் மீது ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்த வேண்டும், அந்த நம்பகத்தன்மையை குறைக்க வேண்டும், சீர்குலைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் ரீதியான ஒரு நகர்வு தான். ஒரு எதிர்கட்சியாக இருப்பது வேற 3.5 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் சும்மா இருந்துட்டாங்க. இந்த 1 ஆண்டு தான் இருக்குது. இன்னும் இந்த 1 ஆண்டுல மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கை பெற்றிருக்கிற ஒரு அரசின் மீது அந்த நம்பிக்கை குலைக்கிற வகையில் இப்படிப்பட்ட கருத்துக்களை எடுப்பது என்பது இது அரசியல் ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தும். அரசியல் ரீதியாக எடுக்க முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் இந்த தீர்ப்பு வெளிவந்து 5 மாதத்திற்குள்ளாக, இப்போ இவங்க ஒரு பக்கம் ரொம்ப நாள் தீர்ப்பு வழங்கலன்னு சொன்னா டிலேடு ஜஸ்டிஸ், டினைடு ஜஸ்டிஸ் நம்ம சொல்றோம். ஒரு பக்கம் விரைவாக நாம் வந்து நீதியை வழங்கினா ஏன் இது அவசர கோலம் என்று சொல்ல அவர் கேட்கிறது அவசர கோலம். நிறைய வழக்குகள் இருக்குது. அரக்கோணம் வழக்கு கூட அவர் மேற்கோள் காட்டுறார். அரக்கோணம் வழக்குல திமுகவினுடைய ஒரு நபர் சம்பந்தப்பட்டிருக்கிறார், ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் புகார் அளிக்கிறப்போ அந்த வழக்கு பதிவு செய்யப்படுறதுக்கே நேர அவகாசம் ஆகுது. அப்போ முழுக்க காவல்துறையினர் திமுகவினுடைய ஒரு நபர்களாக செயல்படுறாங்க அப்படின்ற விமர்சனத்தை தான் இந்த வழக்கை பொறுத்தவரை இது ஒரு மாணவி சம்பந்தமான ஒரு வழக்கு. இப்போ மாணவிகள் கல்விக்கூடங்களே வந்து படிப்பது என்பது இன்றைக்கு தான் பெண்கள் படிக்கிற அதை விமன் எம்பவர்மெண்ட் என்பது உருவாகி கொண்டிருக்கிறது. பெண்கள் என்பவர்கள் பலவீனமானவர்களாக இந்த சமூகமும் கலாச்சாரமும் கட்டியமைத்திருக்கிறது. அப்படிதான் இந்த சமூகம் கட்டியமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆணாதிக்க சமூகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆணாதிக்க சமூகத்தில் இன்றைக்கு மெல்ல மெல்ல மகளிர் விடுதலை பெறக்கூடிய வகையில், மகளிர் அதிகாரம் பெறக்கூடிய வகையில் இன்றைக்கு அவர்களுக்கான கல்வி வழங்கப்பட்டிருக்கு. அப்படி கல்வி கற்கக்கூடிய அந்த கல்வி கூடங்களிலே இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால் அதை அனைவரும் எதிர்க்க வேண்டும், அந்த அநீதியை அனைவரும் கண்டிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த வழக்கிலே உடனடியாக இதற்கு தீர்ப்பு வழங்க வேண்டும், இதற்கான நீதி அந்த பெண்ணுக்கு வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இது தமிழ்நாடு முழுவதும் சென்சிட்டைஸ் பண்ணப்பட்டது. ஒரு சென்சிட்டிவான ஒரு வழக்காக மாறி இருக்கிறது. ஆகவே இதற்கு உடனடியாக தீர்ப்பை வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அரசாங்கம் அந்த விசாரணை மேற்கொண்டிருக்கிறது. அதிலே தீர்ப்பு வந்திருக்கிறது. பேசலாம்.